முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனியாக பிரிவை உருவாக்கியது நம்முடைய ஆட்சியிலே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். எனக்கு புதுசா பேர் கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது புது திட்டமா மாறிடுமா? வந்துட்டாங்க உண்மையை மட்டுமே பேசுறவங்க, இவங்க தான் உண்மையை பேசுறவங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கலைஞர் ஆட்சி காலத்துல தான் பெண் போலீஸை இன்ட்ரோ பண்ணாங்க சொல்றாங்க. சரி இருக்கட்டும், அது நல்லதுதான், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு டிஎம்கே ஆட்சியில் தான் இருந்துதான். பெண் போலீஸ்லாம் இருக்காங்க, யூனிஃபார்ம் மட்டும் மாற்றிட்டு சிங்க பெண்கள்னு ஒரு படையை உருவாக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. உங்கள் அரசில் நீங்கள் ஆளும்போது தமிழ்நாட்டை அந்த பெண் போலீஸெல்லாம் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணீங்க? அவங்க பெண் போலீஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, நான் சொல்கிறேன், நாங்கள் பார்த்த வரைக்கும் அவங்கள யாராச்சும் அரசியல் கட்சி தலைவர் வந்தால் பந்தோபஸ்துக்கு நிப்பாட்டுவீங்க. பெரிய பெரிய கோவில் திருவிழாவில் மக்கள் கூடும் போது நிப்பாட்டுவீங்க. இன்னொன்னா டிராஃபிக் கிளியர் பண்ணி நிப்பாட்டுவீங்க. மற்றபடி நீங்கள் எங்கே பொதுமக்கள் கூடுற இடத்துலையோ இல்லை ஸ்கூல்ஸ்க்கு வெளியவோ காலேஜ் வெளியவோ எல்லாம் பெரிய பெரிய பஸ் ஸ்டாப்ஸ்லையோ அங்கெல்லாம் நீங்கள் நிப்பாட்டவே இல்லையே. அதுதானே பாதுகாப்பு, அதுதானே பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், அங்கே தானே தரணும். உங்கள் அரசியல் கட்சி தலைவர் பந்தோபஸ்து தரத்துக்கு அவங்கள அவங்க படித்து எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி போலீஸ் தானாங்க. இப்போ உருவாக்கிக்கிற சிங்க பெண்கள் பஸ் ஸ்டாப்ஸ்லேயோ கோயில்களிலேயோ ஸ்கூல் வெளியிலையோ இல்லை காலேஜஸ்லையோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் சிங்க பெண்கள்னு தனி படை உருவாக்கி அவங்கள பெண்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்கள விட்டுருக்காங்க. இதுதான் உண்மையான பெண்கள் பாதுகாப்பு திட்டம். சரிங்களா? உங்கள் ஆட்சியில் நடந்ததெல்லாம் பாதுகாப்பு திட்டம்னு நீங்கள் சொல்லாதீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் கொடுத்தோன்னு கர்வமாக சொல்லாதீங்க. நீங்கள் இது யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டீங்க. பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு தனியாக தரலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் யோசிச்சுக்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் யோசிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இப்படி தான் கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு தனிப்படையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணது தான். இதை நீங்கள் கேலியும் கிண்டலும் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஆட்சியில் இது சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது.